பொது வாழ்க்கையில் புனிதத்தையும் நேர்மையையும் அதைவிட முக்கியமாக எளிமையையும் கடைபிடிப்பதோடு மட்டுமல்ல, அதை நூற்றாண்டு கால சரித்திரமாக இந்த நாட்டுக்கு உணர்த்தி காட்டிய பெருமகனார். அவர் குறித்து நிறைய பேச தகுதிகள் உண்டு. ஆனால் பேசுகிறவர்கள் நிறைய உண்டா என்ற கேள்விக்குறி நம் மனதில் இருக்கிறது. எனவேதான் அவர் போன்ற தலைவர்களை இளம் உள்ளங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களில் பலர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு பலகையாகத்தான் இந்த பேரவை இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. பெரும் கூட்டம் வருமா என்பதல்ல, பெரும் வசதிகள் கிடைக்குமா என்பதல்ல. ஒரு கருத்தியலை கொண்டு சேர்க்கிற பொழுது அந்த கருத்தியலுக்கு ஏற்படுகிற முரண்கள், தடைகள், இவைகளை எல்லாம் தாண்டித்தான் அதை வெற்றி பெற வைக்க முடியும். இப்போது இந்த மாதம் என்பது 2-3 முக்கியமான தகவல்களை கொண்ட மாதம். ஒன்று, இஸ்லாமிய பெருமக்களுக்கு நோன்பு என்ற பெருமைக்குரிய பண்டிகை. கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் விரதம் இருக்கிற விரத காலம், தவக்காலம். இந்துக்களுக்கும் புண்ணிய காலம்தான் இது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா விஷயங்களையும் செய்கிற பொழுது இவர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்று தெரியும். நபிகள் நாயகம் தன் கருத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்ற வசனங்களை மக்களுக்கு தெரிவிக்கிற பொழுது யாரும் நம்பவில்லை. அந்த கருத்தியல் இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதே போன்றுதான் கிறிஸ்தவத்தின் கருத்துக்களும் அப்படித்தான் இருந்தன. இப்பொழுது அதைவிட மிக முக்கியமானது என்னவென்றால், ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் தொடங்கப்படுகிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வெள்ளையனை எதிர்த்தல்ல, தங்களுடைய சௌகரியங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு, இந்தியர்களுக்கு சில சிறப்புகள் வேண்டும் என்று கேட்பதற்கு ஆரம்பிக்கிற பொழுது வெறும் 72 பேர் தான் இருந்தார்கள். அந்த 72 பேரில் தமிழ்நாட்டிலிருந்து 27 பேர் போயிருந்தார்கள். ஆனால் அந்த கட்சி தான் வளர்ந்து சுதந்திரத்தை உருவாக்கி, இதைவிட மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது முதல் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த முதல் கூட்டத்திற்கு அப்போதைய காங்கிரஸ் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் ஒரு பெரிய கூட்டம், இதை போன்று ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது. அதில் காந்தியை 5 நிமிடம் பேசுங்கள் என்று அனுமதிக்கிறார்கள். காந்தி பேசுகிறார். காந்தி பேசுகிற பொழுது அவருடைய உள்ள கிடக்கையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அங்கே தலைமை தாங்கி இருக்கிற அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லுகிறார், போதும், நிறுத்துங்கள், அவரை நிறுத்த சொல்லுங்கள் என்று ஒவ்வொருவரையாக அனுப்பிவிடுகிறார். காந்தி நிறுத்தவில்லை. அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு கோபம் வந்து விடுகிறது. எவ்வளவு தடவை சொன்ன பிறகும், ஏனென்றால் காங்கிரசுக்கு அவர் புதியவர், நிறுத்தவில்லையே என்று நினைத்து அந்த அம்மா கோபத்தோடு மேடையை விட்டு இறங்கி போகிறார். அவர் இறங்கியவுடன் என்ன நடக்கும்? மேடையிலே அவரோடு இருந்தவர்களெல்லாம் இறங்கி போகிறார்கள். தனி மனிதனாக காந்தி பேசிக்கொண்டே இருக்கிறார். யாரோ கூட்டத்தில் இருந்தவர்களும் எழுந்து போய்விட்டார்கள். தலைவர் போய்விட்டால் யார் இருப்பார்கள்? ஆனாலும் பேசினார். பேசிய பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 2-3 பேர்கள் இருக்கிறீர்கள், இந்த 2-3 பேரும் என்னுடைய கருத்தை அலசி பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அலசி பார்ப்பீர்கள் நம்புகிறேன் என்று சொன்னார். அதற்கு என்ன காரணம் என்றால், தென்னாப்பிரிக்காவில் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கிறது. என்ன போராட்டம் என்றால், தென்னாப்பிரிக்காவில் ஜோகான்ஸ்பர்க்கிலிருந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்தியர்களோ வெளி தேசத்தை சார்ந்தவர்களோ பாஸ்போர்ட் வாங்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்கள். அந்த பாஸ்போர்ட் வாங்க வேண்டும் என்று அதை தகர்ப்பதற்காக
இந்தியர்கள் எல்லாம் ஒரு ஊர்வலம் போவது என்று முடிவெடுத்தார்கள். காந்தியை தலைவராக சொன்னார்கள். காந்தி சொன்னார், இது உறுதியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். எல்லோரும் உறுதியாக இருப்போம் என்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வந்து அந்த தடை சட்டத்தை உடைப்பதற்கு ஊர்வலமாக புறப்பட்டு வருகிறார்கள். அந்த செக் போஸ்ட் என்று சொல்கிற இடத்திற்கு வந்தபோது போலீசார் கையில் குண்டாந்தடியோடும் துப்பாக்கிகளோடும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அடிக்கிறார்கள். பலர் சிதறி ஓடுகிறார்கள். சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் போய்விட்டார்கள். காந்தி மட்டும் அதை தடையை தாண்டி நடக்கிற பொழுது இது இவரை நம்பி போகலாமா என்று சிந்தித்தவர்கள் அவர் நடக்க அந்த 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த இந்திய வம்சாவளி மக்கள் அவர் பின்னாலே அணிதிரண்டார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் சேர்ந்த கூட்டம் என்ற ஒரு வரலாறை நாம் படிக்கிறோம். எனவே எந்த ஒரு புள்ளியும் அந்த புள்ளியில் இருந்தால் ஒரு ஓவியமோ ஏதோ ஆரம்பிக்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சிறு சிறு வேலைகளில் இருந்தால் வெற்றியை உருவாக்க முடியும். எனவே அப்படி உருவாக்கி காட்டியவர் தான் மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். நல்லக்கண்ணு அவர்களை ஒரே ஒரு தடவை சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். எதேச்சையான வாய்ப்பு. நான் அவரை பார்க்க போகிற பொழுது அங்கே கே.எஸ். ராதாகிருஷ்ணன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மதிமுகவில் இருந்தால் திமுக, இப்போ திமுகவில் போயிட்டாரா? அவர் ஒரு உணர்ச்சி பெருக்குள்ள அறிவாளி. அதனால் கோபப்படுவார். நீண்ட நேரம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அன்றுதான் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய செய்தி நூலகம் போல அவர் இருந்தார். அவ்வளவும் கேட்டுக்கொண்டிருந்த நல்லகண்ணு ஐயா அவர்கள் அவர் கருத்து சொல்லுகிற பொழுது கூட பூவில் இருந்து அந்த நாரை எடுப்பதை போல எடுப்பார். அந்த இதழை எடுப்பதை போல பேசுவார். அப்படி பேசினார் கேட்டுக்கொண்டிருந்தோம். அன்று நினைத்தேன், அவர் கம்யூனிஸ்ட தோழர்கள் தலைவர்களை நான் மதிப்பதற்கு அதுதான் காரணம். ஒரு தடவை நான் ஒரு பேச்சாளராக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக 15 நாட்கள் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போயிருந்தது. சுற்றுப்பயணம் என்றால் என்ன? காலையிலிருந்து மாலை வரையிலும் அறையிலே தங்கி இருப்பது, நல்லா சாப்பிடுவது, அரட்டை அடிப்பது, மாலையிலே கார் வரும் ஏறி மேடைக்கு போவது, நம்முடைய மேனாதிரிக்கு தனத்தை வார்த்தைகளால் பேசி அளந்து விட்டு வருவது. இது அப்படியே குற்றாலத்தில் நல்ல சீசன், குளிப்பதற்கு போவோம். என்னோடு நான் காங்கிரஸ்காரன் அல்லவா, என்னோடு 4-5 தோழர்கள் வருவார்கள். நாங்கள் குளித்து விட்டு வருவோம். ஒரு நாள் நான் குளித்து விட்டு வருகிற பொழுது, உள்ளே போகிற பொழுது நல்ல சிவம் என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் இருந்தார். சிபிஎம் பொதுச் செயலாளர் இருந்தார். அவர் குளித்து விட்டு லுங்கியும் கையிலே அந்த சிவந்த நிற டவலும் சட்டையும் தோளிலே போட்டுக்கொண்டு நடந்து வருகிறார். எனக்கு அவர் பெரிய தலைவர் இல்லையா? நான் ஒரு வார்த்தை கேட்டேன், என்னங்க தனியாக குடிச்சிட்டு வர்றீங்க? குடிக்கிறது தெரியாதான் முடியும். ஆமாம், அப்போ ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கித்தாப் 30 அதில் அந்த ஜான் ஜாப்படுறது அவர் அந்த செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. அப்போ அந்த ஜபர்தஸ்த் என்ற உடையணும்னா கம்யூனிசத்தினுடைய தலைவர்களோடு கருத்தியலோடு நாம் இணங்க வேண்டும். அதற்கு உதாரணம் தான் என்னுடைய அருமை நண்பர் அனவரதன் அவர்கள். அவர் காங்கிரஸ் தான், நானும் காங்கிரஸ் தான். அவர் திரும்பி இருக்கிறாரா என்னன்னு தெரியாது எனக்கு. நான் திரும்பி இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. உங்க 2 பேரும் பேசவே முடியாது. அதனாலதான் என்னை பொறுத்தவரையில் ஒரு கருத்தை நான் உள்ளே வைத்திருக்கிறேன். கக்கன் உலகத்திலேயே மிகச்சிறந்த தியாகி என்று யாரையாவது சொல்ல வேண்டும் என்றால் கக்கன் ஜி அவர்களைத்தான் சொல்கிறேன். கக்கன் அவர்கள் கக்கன் அவர்கள் ஒரே ஒரு சான்று காமராஜர் நிருபர்களிடம் சொல்லுகிறார், பத்திரிகை ஆசிரியர்களிடம் சொல்லுகிறார், என்னை பற்றியே அடிக்கடி எழுதிக்கிட்டீங்களாப்பா, நான் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாதவன், நான் நேர்மையாக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சொல்லிட்டு சொல்கிறாரு. பொண்டாட்டி பிள்ளைகளோட அண்ணன் தம்பிகளோட கூட்டு குடும்பமாக இருக்கிறார் கக்கன் நேர்மையாக இருக்கிறாரு. அவர் தாரையா என்னை விட உயர்ந்த தலைவர். அவருக்கு ஒரு சின்ன உதாரணம் அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு. ஒரே ஒரு உதாரணம்.
அவர் உள்துறை அமைச்சர், தொழிலாளர் துறையும் வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். அறநிலையத்துறை வைத்திருந்தார். அற்புதமான தகுதி வாய்ந்த பொறுத்துறை உள்துறை அமைச்சர், அதான் உள்துறை போலீஸ் மந்திரி, பவர்ஃபுல் மினிஸ்டர். அவர் ஒரு நாள் செக்ரட்டரியேட்டிலிருந்து தன்னுடைய கோட்டையிலிருந்து வீட்டுக்கு காரிலே வருகிறார். வீட்டுக்கு வருகிற வழியில் அவருடைய அலுவலக சிப்பந்தி கையில் ஒரு மண்ணெண்ணெய் கேனோட நடந்து வருகிறார். காரை நிறுத்தி கக்கன் கேட்குறார், இங்கே எங்கே போகிற? இல்லை, அம்மா ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் இல்லை, நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். வை, கேனாக வை. ஆச்சா, ஓ, இனிமேல் ஏதாவது செய்தாலும் அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். நீ அரசாங்க ஊழியர், என் வீட்டுக்கு ஊழியர், நீ அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு போய் கேட்டார். மனைவியை கூப்பிட்டார். நீ அவனையும் வேலை வாங்க சொன்ன, அண்ணனை வாங்க இல்லை, தீர்ந்து போச்சு, ஆளும் இல்லை. அவன் அரசு ஊழியர், அந்த அரசு ஊழியரை நீ பயன்படுத்தக்கூடாது, வேலை இடக்கூடாது. போய் பண்ண டப்பா எடுத்துட்டு வர சொன்னார். அவ்வளவு புனிதமானது. இந்த வரலாறெல்லாம் படித்ததனால் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிற அந்த ஏதாவது நேர்மை என்ற உணர்வு இருந்தால், அந்த நேர்மை என்ற உணர்வு இப்பொழுது எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அவ்வளவு நேர்மைக்குரியவர் தான் நடக்கின்றது. 1 கோடி ரூபா கையில் கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபாயில் ஒரு 5000 கூட வச்சு நீங்களே வச்சுக்கிட்டீங்க. கலைஞர் கார் கொடுக்குறார், காரை வாங்கி கட்சிக்கு கொடுத்துட்டார், கட்சிக்கு கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் பற்றி கவிதை பாடவும் இங்கே வந்திருக்கிறார்கள், உரையாற்றவும் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருக்கிறவர்களிடமிருந்து அவரை பற்றி நிறைய செய்திகளை நானும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். இது என்னுடைய 4வது 5வது நிகழ்ச்சி என்று கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்படி சிறப்பியல்போடு நடத்த வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு காரணம், எல்லா பொது நிகழ்ச்சிகளிலும் ஏற்படுகிற குறைபாடுகள் இல்லாமல் அது நடைபெற வேண்டும். அந்த குறைபாடுகளை நீக்கிவிட்டு நடத்துகிறது தான் ஒரு செய்தியை நான் சொல்லுகிற பொழுது அதை உள்வாங்கிக் கொள்கிற நோக்கம் எல்லோருக்கும் வரும் என்பதற்காக பேசுகிறேன். இன்னொன்று, இதை கூட இது ஒரு 5வது தடவையாக இது போட்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு பெரிய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நான் ஐயாட்ட பேசினேன். மொத்தமாக ஒரு சீட் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். கூடையாவது வெளியெல்லாம் பார்த்தேன். அதுக்கான முயற்சியில் இருக்கிறதுனால இனி ஒரு 4-5 மாதத்துக்கு நிகழ்ச்சிகளே நடத்தாமல் இந்த கூரை போடுகிற வேலையில், அதற்கான தயாரிப்பில், அதற்காக யார் ஒத்துழைக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்தி கொண்டு இதை உடனடியாக போட்டுவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த நினைப்பை நிறைவேற்றி தர நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள் என்றும் கருதுகிறேன்.